பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நாம் சில வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்குறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆகார் சாராளுக்கும் ஆகாருக்கும் சில பிரச்சனைகள்னால ஆகார் வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஒரு வனாந்திரமான பாதையில் நடக்கும்போது ஆண்டவரின் தூதனானவர் ஆகாரை சந்திக்கிறார். ஆகாருக்கு சில வார்த்தைகளை பேசி சில வாக்குத்தத்தங்களையும் ஆகாருக்கு அளிக்கிறார். யாரும் பார்க்க முடியாத இடத்துல அங்கே ஆண்டவர் ஆகாரை பார்த்து ஆகாரோடு சில உடன்படிக்கைகளை இல்லைன்னா சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஆகாருக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே தூதனானவன் தோன்றி சொல்கிறாங்க. 11வது வசனம், நீர் கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அலக்களிப்பை கேட்டபடியினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இங்கே என்ன நடக்குது? ஆண்டவர் ஆகாரின் அலக்களிப்பை இல்லைனா புலம்பலை இல்லைனா பிரச்சனைகளை ஆண்டவர் கண்டதினாலே ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே ஆகாருக்கு அளிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அளிக்கிறதுனாலே ஆகார் ஆண்டவர் என்னை கண்டார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு ஒரு வித்தியாசமான ஒரு பெயரை அளிக்கிறார். 14வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆகையால் அந்த துறவு பெயர் லஹாய் ரோஹி எனப்பட்டது. ஸோ ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல் ரோயி, நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் எந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும் சரி, கஷ்டத்துக்குள்ளே கடந்து போனாலும் சரி, இல்லை ஆகாரை போல அலக்களிக்கப்பட்டிருந்தாலும் சரி, வெட்கப்பட்டிருந்தாலும் அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய அலைச்சல்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார், அலக்களிப்புகளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். பார்க்கிற தேவனாய் மாத்திரமல்ல, காண்கிற தேவனாய் மாத்திரமல்ல, அதை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரன் மூலமாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை கண்டிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். அவர் நம்மை காண்கிற தேவன் எல் ரோகியாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒன்றை, ஒரு புதிதான விஷயத்தை வாழ்க்கையில் பிறக்க செய்வார், தோன்ற செய்வார். அதன் மூலம் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவார். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எல் ரோயா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் கஷ்டங்களை, எங்கள் அலைச்சல்களை நீர் எண்ணி பார்க்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி. எண்ணி பார்த்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.